அறத்தின் தொடக்கம் பற்றி திருவள்ளுவர் அருளிய கடவுள் வாழ்த்து. அதிகாரம் 1, குறள் 1 முதல் 10 வரை ஒரு சிறிய தொகுப்பு பார்ப்போமா? வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லா எழுத்துக்களுக்கும் அ எப்படி முதல் எழுத்தோ அதுபோல் இந்த உலகிற்கு ஆதாரம் கடவுள். வாழ்க்கையில் எந்த தொடக்கமும் நல்ல எண்ணத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வாழ்க்கை எடுத்துக்காட்டு. நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல முடிவும் நிச்சயம் வரும். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். கடவுள் வாழ்த்து. குறள் 2. கற்றதனாலாய பயனென் கொள்வாலறிவன் நற்றாள் தொழா அர் எனின். ஒருவர் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அறிவின் உச்சமாக இருப்பவரான இறைவனின் நல்ல திருவடிகளை வணங்காமல் இருந்தால் அவர் கற்ற கல்விக்கு என்ன பயன்? வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். விளக்க உரை. மலர் போன்ற தூய மனத்தில் இருக்கும் இறைவனின் மாண்பான திருவடிகளை நினைத்து வணங்குபவர்கள் இந்த பூமியில் நல்ல பெயருடன் நீண்ட காலம் வாழ்வார்கள். வாழ்க்கை எடுத்துக்காட்டு. இறைவனை நினைத்து நல்ல வாழ்க்கை வாழ்பவர்கள் உலகில் நல்ல பெயருடன் நிலைத்து புகழ் பெறுவார்கள். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். கடவுள் வாழ்த்து. குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. எதையும் விரும்புதல், வேண்டுதல் அல்லது வெறுத்தல், வேண்டாமை இல்லாமல் இருக்கும் இறைவனின் திருவடியை அடைந்தவர்களுக்கு எந்த காலத்திலும் துன்பம் இருக்காது. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். கடவுள் வாழ்த்து. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. விளக்க உரை. இறைவனின் உண்மையான மகிமையையும் புகழையும் மனதில் நினைத்து வாழ்பவர்களுக்கு அறியாமை காரணமாக வரும் இருவிதமான கர்மங்கள், நல்வினை தீவினை சேராது. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். கடவுள் வாழ்த்து. குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். எளிய விளக்க உரை. மனிதனுக்கு உள்ள 5 பொறிகள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் மூலம் வரும் ஆசைகளையும் இச்சைகளையும் கட்டுப்படுத்தி பொய்யில்லாத நல்ல ஒழுக்கத்தில் நிலைத்து வாழ்பவர்கள் இந்த உலகில் நீண்ட காலம் நல்ல பெயருடன் வாழ்வார்கள். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். கடவுள் வாழ்த்து. குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவளை மாற்றல் அரிது. எளிய விளக்கம். உலகத்தில் இறைவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அந்த இறைவனை நம்பி வாழ்பவர்களால் தான் மனக்கவலை நீங்கும். இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் மன அமைதி பெறுவது மிகவும் கடினம். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். கடவுள் வாழ்த்து. குறள் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாழி நீந்தல் அரிது. எளிய விளக்கம். அறம் நிறைந்த இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்களை தவிர பிறவி என்னும் பெரிய கடலை கடந்து விடுவது மிகவும் கடினம். அதாவது இறைவனை நம்பி அறமாக வாழ்பவர்களுக்கே பிறவி துன்பங்களிலிருந்து விடுபட முடியும். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். கடவுள் வாழ்த்து. குறள் 9. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. எளிய விளக்கம். ஒரு மனிதன் இறைவனின் 8 நல்ல குணங்கள் கொண்ட திருவடியை வணங்காமல் இருந்தால் அவன் தலை பயனில்லாத உறுப்புகள் போல ஆகிவிடும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது கண் இருந்தும் பார்க்காமல் இருந்தால் பயனில்லை, காது இருந்தும் கேட்காமல் இருந்தால் பயனில்லை. அதேபோல் இறைவனை நினைத்து வணங்காத மனிதனின் தலைக்கும் உண்மையான பயனில்லை என்று பொருள். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். கடவுள் வாழ்த்து. குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எளிய விளக்கம். இந்த உலக வாழ்க்கை என்பது பிறவி என்ற பெரிய கடல் போல். அந்த பிறவி கடலை நீந்தி கடக்க முடிவது இறைவனின் திருவடியை சரணடைந்தவர்களுக்கே. இறைவனை நம்பாமல் அவனை நினைக்காமல் வாழ்பவர்கள் இந்த பிறவி என்னும் பெரிய கடலை கடக்க முடியாது என்று வள்ளுவர் கூறுகிறார். சுருக்கமாக, இறைவனை நம்பி நல்ல வழியில் வாழ்பவர்களே
வாழ்க்கை எனும் பிறவி கடலை கடக்க முடியும்.